என்னோட டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டியூஷன் நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற நிலைமையில வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம திறமை உள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவனும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது இப்போ தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்களுக்கு கைவினைகளுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான மனசு இருக்கு. ரொம்ப பேச வேண்டியதை பற்றி, ஏன்னா அன்பேஷன் படத்தில் ஒரு டைலாக் வரும். நாதன் வந்து கமல் சார்ட்ட வந்து சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியாட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பாரு. இல்லைன்னா லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் நான் அதை பற்றி ரொம்ப உயர்வா பேசினா இவங்களே நான் நக்கலடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும் ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தோட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த அபிமானம் மரியாதை ரொம்ப நெகிழ வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிங்களா. இந்த நிறுவனம் மேலும் வளர ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்க முருகன் எனக்கு வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டைலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலேஸ் நட்ராஜ், என்ன எல்லாரும் கிங் மேக்கர்னு கூப்பிடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்ட உடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசுல இப்படி ஒரு கதையை வந்து யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ற ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தவன் அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு வந்து எப்பவுமே முனைப்பா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அனுபவமான இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. Finest film, please do come and watch in theaters. அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு என்டையர் டீம். Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். இது ஹிப்ஹாப் ஆதி, இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் வந்து இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது only one thing came to my mind is a hard-hitting film from a soft-looking and soft-spoken person. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமாக தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் வந்து ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு 3 days வந்து பண்ணிட்டு போனேன் அந்த படத்தில். A very hard-hitting film, and the best part of Adi and his team is so humble, and இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே வந்து they are so nice, accommodative, and one thing ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, this guy Adi, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேல நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட். அதுதான். ஸோ எலாபரேட்டா இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேபினெட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும்.
So a very interesting character. And இங்கே சிவில் போலீஸார் குமரவேலு நட்டி அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர் ஹரிஷ் everyone, we have done a wonderful job, I think. And Sundar sir, thank you very much to be in front of you. And I worked in a couple of films with you. And honestly, I'm looking forward to this movie. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், everything is there in it. All the best for your production, Hip Hop Entertainment. God bless you, Adi. ஸோ மகாராஜாவில் அண்ணன் நடித்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அண்ணன் வந்து காமெடின்னாங்க, இப்போ வில்லன் ஆகிட்டார். ஸோ இந்த படத்தில் அது டேரக்டர் எப்படி என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு தெரில. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன். ஒரு வார்த்தைகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் சந்திச்சிருப்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எல்லா மேடையிலையும் பயம் இல்லாமல் பேசிடுவேன், நகைச்சுவையாக பேசிடுவேன். அதை நீங்கள் கேட்குற 30 நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம். ஆனால் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியல. உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர் சார். அதே மாதிரி தான் என்னை 97 என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக யாருமே என்னை சீந்தலை, யாருமே என்னை சேர்த்துக்கலை. 7 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னை சேர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன்னு சொல்ல, போய் படம் பண்ணுறான்னு சொல்லுவார். ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா, எங்கள் டைரக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்கிட்ட கார் இல்லை, அண்ணே நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னாரு. என்னை கொண்டு வந்து 1:15 நைட்டு வீட்டில் கேகே நகரில் இறக்கி விட்டு போனார். நான் மறுநாள் கேட்டேன், இன்னும் எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு. இன்னும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு என்னார். இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது, அண்ணே என்னோட மொதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும்னு நான் எல்லா டைரக்டர்கிட்டையும் சொன்னேன்னே, ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன்னு, எல்லாத்துலேயும் சொன்னேன். அவங்க டேட் இல்லைம்பாங்க, அந்த கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க. யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே. அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறாரு, அவர் அந்த காசு வைக்கிறாரு, இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே. இன்னைக்கு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் வரணும்னேன்னாரு. அதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது. நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேண்ணே, நீங்கள் எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்னாரு. எல்லா பேரும் ஷூட்டிங் வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம், அசோசியேட் சீன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணும், காலையில் சாப்பாடு வந்துச்சா, ரூம் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா, வேறு எதுவும் பிரச்சனையானு இது கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு, எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கையில் நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழகிறேன், பேசிடுவேன். நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்கிறீங்களாம்பார். அவர் ஐயோ, நான் சொன்னேன் எங்களை விட அந்த ஆள்கிட்ட நல்லவர், நாங்கள் தான் கிரிமினல், அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங் முடிச்சோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு, அப்புறம் உள்ள இன்ட்ரோடக்ஷன், அவங்க கூட ஃபைட்டு, அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அப்படி இப்போ இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கப்புறம் அவன் எங்கே போனேன் ஈஸியாக 10 நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலகப்போர் இவங்களை ரிஸ்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு இல்லை, தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னன்னு தெரியல, நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாருன்னு தெரியல, கடைசி உலகப்போர் எதை நோக்கி என்ன ஏது, இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா, இது பெரிய ரைட்டர்ஸ் பிரிண்டாக இருக்கா, பெரிய இது ரீமேக்கா, ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்துருக்குமா, எதுவுமே இல்லாமல் நான் எடுக்கிறேன் பார், நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கு தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுக்கிறேன். இது ஒரு என்னங்க நீங்கள் ஒரு காசை சம்பாரிச்சோமா, ஒரு இடம் வாங்கி போட்டோமா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா,
அங்கே ஃபாரின் போனோமா, அங்கே போனோமா, இங்கே போனோமான்னு சுற்றாமல் நீங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்ச காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீமை வச்சு ஒரு ஆளை வச்சு கஞ்சி தரவே கஷ்டம். நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமா? அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும். கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விடவே விடாது. ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன். கான்செப்டில் நடிங்கன்னாரு. ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னாரு. அண்ணனுக்கு நாமத்தை போடுங்கன்னாரு. நான் சொன்னேன், இப்போ தான் அரண்மனை 4ல் சுந்தசி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸாக நடித்தேன்னு. அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும், போடுங்க நாமத்தைன்றாரு. அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் நம்பிக்கையில் உள்ள ஒரு போலீஸாக நடிக்கிறேன்னு, இதுலேயும் அலையிலானே அப்படியே வைங்கன்னாரு. என்ன அது சொன்னாருன்னா கரெக்டாக இருக்குண்ணே, பேசாமங்கண்ணே, நல்லா இருக்குண்ணே அப்படின்னாரு. அவங்களுக்கு ரிசம்பிளன்ஸு அது வேணும்னே, வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு டைலாக்கை சொல்லிட்டு இது ஓகே ஓகே இல்லை ரைட்னே அப்படின்னார். படம் நடந்துக்கிட்டு இருங்க உடுமலைப்பேட்டையில். நான் குமரவேல், குமரன், கல்யாண் சார், நட்டி சார் எல்லாம் ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். 15 நாள் உச்சி வச்ச வெயில். தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, தெரியுமா அவங்களுக்கு? தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு, உடம்பு சரியில்லை. காலையில் ஷூட்டிங்கிறாரு. நான்லாம் போய் கையால் பிடிச்சிட்டேன். தம்பி நீ வீட்டுக்கு போ, ஷூட்டிங் பிரேக் பண்ணு, உடம்ப பாரு. இல்லைண்ணே உங்கள் டேட்டில் கிடைக்காதுண்ணே, காம்பினேஷன்ஸா நீ கூப்பிடா, நான் வரேன். யாராவது வரமாட்டான்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன். இந்த படத்தோட வேறு படம், இந்த படத்தில் போய் நம்ம கிளிக்க போகிறோம். நான் சொல்கிறேன், தம்பி உடம்ப பாரு. நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும். நீ தானே கேப்டனு. சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போகலான்ட்டு ஊர்லேருந்து வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டர் நான் பார்க்கும்போது டைரக்டருக்கு நான் தான் சொன்னேன், தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார். என்னடா அது சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும். இந்த தம்பி உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இது ஒன்றும் இல்லை, நம்ம டைரக்டர் வந்துட்டார், அவர் தொடங்கி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்கள், நல்ல படமாக பண்ணுங்கள், நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள். உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும். ஓகே, கடைசி உலக போர் வெற்றியை நோக்கி இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் ஒரு இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய சப்போர்ட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HHT ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ், அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஹிப்ஹாப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் பண்ணுவார். ஜஸ்ட் நாட் ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணோன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும், அவர் பண்ண படங்கள் ஆகட்டும், கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக கடைசி உலக போர். இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்தோம். நான் இன்னும் படம் பார்க்கல. பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவருக்கு ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சாரு, ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சாரு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது. வாழ்த்துக்கள். திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், இட்ஸ் அ ஹியூமங்கஸ் டாஸ்க். இது பாசிபிள், இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சிருக்கிற உங்களோட டீம் இல்லாதுன்னா உங்களோட பிரதர்ஸ், உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. பிகாஸ் மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரியல, நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன். நான் ஷூட் முடிஞ்சா உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். இல்லை வைஃப் கேரளாவில் இருந்தாங்க, நான் அங்கே ஓடி போயிடுவேன். பட் நீங்கள் வந்து அன்பிலீவபிள், எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் வில் கிவ் இட் பேக் யூ இன் 1000 folds அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன் அர்ஜுன் அண்ட் ஹிஸ் டீம், ஆர்ட் டைரக்ஷன் சார்,
எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பிரப்ஜோத் சிங்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி பேசும்போது தனியரும் இல்லை என்ன சிங்கை பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஜெயம் ராஜா சார்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ஹரிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. தனியொருவன் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிங்குக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர ஃபிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடுமலைப்பேட்டில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். அண்ட் எனக்கு எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கும், ஆதி வந்து எல்லாமே பண்றாப்புல, யூனோ இஸ் ஆக்டிங், டிரெக்டிங், ப்ரொடியூஸ் பண்றாரு, எப்படி இது பண்றாருன்னு எனக்கு தெரியல. சிங்கம்புலி என்ன சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருந்துச்சு. அது வந்த டைம்ல அதை வச்சுட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அது வந்து ஐ டோன்ட் நோ அது எப்படி அதை டிசைட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் அவ்வளோ தூரம் ஒரு சினிமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகவே அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூமெண்ட் தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் சொல்ற விஷயங்கள். ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தட். பிகாஸ் அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. யூனோ யங்ஸ்டர்ஸ் வந்து they love you and they follow you. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு நல்ல மெசேஜை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துலையும் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி an eye opener. இதில் ஒரு சூப்பர், ஒரு நல்ல ஹெவியான ஒரு கண்டென்ட் இருக்கு. அட் த சேம் டைம் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். இது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழாக்கும் ஜீவா, எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன். ஸோ ஜீவாவும் ஆதியும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்கே வந்து நின்று இருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி I'm sure there must be, n number of people, they'll be inspired by you. Keep inspiring and lots of love to you and God bless you. எல்லாருக்கும் வணக்கம். இது இவரோட எனக்கு 2வது இன்ட்ராக்ஷன், நட்பே துணை. அது உங்கள் படம் தான் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் அவர் கூட நடிக்கிறேன். நான் பார்த்த எல்லாரும் சொன்னது மாதிரி தான், நீங்கள் இசையமைப்பாளர், நடிகர் அவரை மட்டும் அறிமுகப்படுத்தல, பண்பான இளைஞர்களை நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அவரோட பண்பு என்னை ரொம்ப வியக்க வச்சுது. நான் டைரக்டர், ஆக்டர், கேமராமேன் எல்லாம் சீனியர் டெக்னீஷியன்ஸ், அவ்வளோ பேரையும் சேர்ந்து நடிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருமே இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா, நான் இப்படி, அதுக்கு ஒரு காட்சிக்கு முன்னாடி அந்த நேரத்தை எடுத்து அவங்க எல்லாரும் அதுக்குள்ளே வந்த பிறகு இவர் வந்து தனக்கு வேண்டியதை சொல்லி எடுத்துக்கிட்டாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளோ பெரிய ஸ்கேல். ஏன்னா எல்லாருமே இமேஜின் பண்ணணும், அங்கே குண்டு வெடிக்குது, இங்கே புல்லட் வரப்போகுது, அதுக்கு நகரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதெல்லாம் எங்களையே அவர் செய்ய வச்சார், எங்களுக்குள்ளேயே பேசி. அந்த ஆளுமை வந்து நிறைய அனுபவம் உள்ள இயக்குநர்களுக்கு தான் வரும். அது இருக்கு, இயல்பா இருக்கு. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் யூ ஆதி அண்ட் ஜீவா. உங்களுடைய பயணம் மிகப்பெரிய பயணமாக இருக்க போகிறது. ஏன்னா சத்தம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களே பார்த்தா எங்கேருந்துடா ஓடி வரானுங்கன்னு பார்த்தா ஒரு கும்பல் ஓடி வந்துன்னு இருக்கும். அவங்க இருட்டிலேருந்து லைட்டுக்கு வருவோம், நாங்கள் எங்கேருந்து அங்கே போனோம். அவங்க விளையாட்டுத்தனமாகவே அதை ஹேண்டில் பண்ணி முடித்தாங்க. அது வந்து நான் இன்னமும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் ஜீவா. தேங்க்யூ. வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஆதி ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இது ஆதி கூட என்னோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது லைக் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் நான் யோசிச்சேன் இதை எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க, பிகாஸ் இட் லுக்ட் வெரி ஹியூஜ்.
but he had so much of conviction, and I think to attempt something like this at this stage in his career and with very limited resources, I think that it itself takes a lot of courage. So I'm very proud of the team. And as the shoot progressed, the way he was handling the whole team, it was a huge, there was a lot of actors, it was a big team, you know. So from the discussions to this very moment, the way he was handling things, you know, that was, he was handling everything so gracefully. So I think that was very inspiring to me. And coming to my character again, thank you, because நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. So thank you for believing that I can pull off something like this. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ஃபிலிம். So I'm very grateful for that. And ஆக்சுவலி பார்த்தா ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் நிறையா டிஃபிகல்ட் ரிஸ்கி சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு ஃபிலிம் தான் கடைசி உலகப்போர். ஐ திங்க் ஃபார் தட் த கிரெடிட் கோஸ் டு த டீம். It was such an energetic team, and I felt there was a lot of warmth and a lot of unity among the team, so everything felt very effortless. And thanks to all my co-actors. எனக்கு மெயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நட்டி சார் கூட நாசி சார் கூட இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. All of you were very supportive and very sweet. And our production team, Hari Anna, Vasu Anna, and our direction team, Hudson, DOP, Arjun, and all the ADs, and everyone, Jeeva, everyone was very sweet. So thank you to all of you. And talking about the film, I think இது ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். அண்ட் அதே சமயம் இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங். அண்ட் ஐ திங்க் இட் ஹஸ் ஆல் தி இன்க்ரீடியன்ஸ். லவ் இருக்கு, தெர் இஸ் ஆக்ஷன், தெர் இஸ் ரொமான்ஸ், அண்ட் most importantly it also addresses a lot of societal issues, human relationships, எல்லாமே டிஸ்கஸ் பண்ற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இந்த ஃபிலிம்ல இருக்கு. ஸோ